வெல்கம் டு ஜிக்ஸாக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்பைசி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இது பிரியாணி இல்லை சப்பாத்திக்கு கூட நீங்கள் இது சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 50 to 60 கிராம் இருக்கும். இது நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 கிராம் இஞ்சி, 10 கிராம் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம் 150 கிராம் ஒரு கையளவு இருக்கும், கடலை மாவு 1 ஸ்பூன், மசாலா அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கசகசா 4மே அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 4 காஞ்ச மிளகாய், 4-5 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார். எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வருங்க. ஒரு நல்ல வாசனை வந்து கொஞ்சம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அதுதான் கரெக்டான பருவம். மிதமான தீயிலே வருங்க. வறுத்துட்டு கொஞ்சம் எடுத்து நல்லா ஆற விட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் 30 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு இலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயில் பாதி, வெங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வரும், அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்குங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த பதத்துக்கு வந்திருக்கணும். நல்லா கலர் மாதிரி நல்லா சுருண்டுடுச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளி இதில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இங்கே இது கட் பண்ணி கூட போடலாம். இது நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு, அப்போ தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு பொறுமையாக அப்படியே பரட்டி விட்டு சிம்மில் வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கிறப்போ அதில் கொத்தமல்லி இலை சேர்த்துருந்தோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் பரட்டுறப்போ அந்த சிக்கனில் அப்படியே இறங்கி அந்த கிரேவிக்கே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம கிரேவிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் முதலே சேர்த்துட்டோம். இப்போது நம்ம இதில் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அரைச்சி வச்ச மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெயிலேயே இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு பொறுமையாக ஒரு 2 minutes இதை குக் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் இந்த மசாலா குக் ஆகுறதுனால நம்மளுடைய கிரேவிக்கு ஒரு ரிச் கலர் கிடைக்கும். நல்லா ரெட்டிஷாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவும் பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிருக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். இது கடலை மாவு ஆட் பண்ணுறதால கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரும். உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இருக்காது. இதில் ஒரு 200 ml நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 15 to 20 minutes வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இதே இது நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 150 ml தண்ணி போதும். நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ ஒரு 15 minutes கிட்ட ஆச்சு. கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு. நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா, சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சிக்கன் நல்லா குக் ஆகலை பட் கிரேவி திக்காகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட் மாறிடும். நல்லா தண்ணியை சூடு பண்ணி அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்னொரு 1-2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அப்படியே பரட்டி விட்டு மூடி வச்சு இன்னொரு 1 நிமிஷம் வேக வைங்க. ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே வேக விடுங்க, இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீதி இருக்கிற பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனோட ஹீட்லேயே இந்த பச்சை மிளகாய் பாதி வெந்து வேகாமலும் இருக்கும். கஸ்தூரி மேத்தியும் இந்த பச்சை மிளகாவும் சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகுத்தூளை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம். அப்படி பண்ணுறதுனால இது கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான ஸ்பைசியான ஒரு சூப்பர் சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.